மூத்த வழக்கறிஞர் மனித உரிமை செயற்பாட்டாளர் சுதா ராமலிங்கம் அவர்கள் இணைகிறார். மேடம், இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்களா? உங்களுடைய பார்வைகள். நிச்சயமா இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். அதுவும் வேகமாக வந்த ஒரு தீர்ப்பு. ஒரு ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டு ஆயுள் தண்டனையிலிருந்து ரிமிஷன்ஸோட வெளியில சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் குறைந்தபட்சம் 30 வருடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் வரவேற்கத்தக்க ஒன்றாக நான் பார்க்கிறேன். அதே போல இது விரைந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பொதுவாக பொது கவனம் பெற்ற வழக்குகளும் கூட பல ஆண்டுகள் ஆனதை பார்த்துருக்கோம். அதுக்கான நிறைய காரணங்களும் நம்ம பார்க்கிறோம். பட் ஆனால் ரொம்ப விரைவாக இந்த வழக்கை ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்து தீர்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ் gives way to people being more empowered. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல பாதிக்கப்பட்டோர் ஒரு நபர் அண்ட் குற்றவாளியும் ஒரு நபராக இருந்ததுனாலையும், இது அர்பன் ஏரியால நடந்ததுனாலையும் நிச்சயமாக மீடியா கிளார் இருந்தது. மற்றவர்களும் அதை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழல்ல ஒரு வழக்காக இருந்ததுனால இது வேகமாக நடந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு வழக்கும் நடக்கணும்னு நாங்க பார்க்கிறோம். நன்றி மேடம், தேங்க்யூ வெரி மச். மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களுடைய பார்வைகளை கேட்டோம். ஞானசேகரன் குற்றவாளி என கடந்த வார இறுதியில் அறிவிக்கப்பட்டார். மே 28 தீர்ப்பு வந்தது. அவருக்கு தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் சொன்ன நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை, அது மட்டுமல்லாது 30 ஆண்டுகளுக்கு அவர் தண்டனை குறைப்பு கோர முடியாத அளவுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் இயல்பாகவே அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி மேல்முறையீட்டுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு செல்வார். இன்னும் சில கட்டங்களை இந்த வழக்கு கடக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மாதங்களில் ஒரு 150 சொச்ச நாட்களில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு அவருக்கு இந்த செக்ஷன்ஸின் அடிப்படையில் ஒரு உயர்ந்தபட்ச தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஆயுள் தண்டனை மட்டுமல்லாது அவருக்கு ரெமிஷனுக்கான வாய்ப்பு 30 ஆண்டுகளுக்கு தடை சேர்த்தே வந்திருக்கிறது. 11 பிரிவுகளில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு அவை நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு இன்று தண்டனை விவரங்களும் வந்திருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.